80% தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். பொய் சொல்றதுக்கே ஒரு கட்சி இருக்கா. இப்ப நாலா பக்கம் நீங்க பொய் சொல்றாங்க. போன கம்பெனி நாடாளுமன்ற தோத்தவெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலை தோத்து போன கேஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்ப தனித்தனியா இருந்துட்டு தனித்தனியா போய் நடக்கலாம். நீதி கேட்கிற பயணம் இப்ப பாட்டாளி மக்கள் யார் தலைவருக்கு சொல்ல முடியும். யாரு மாங்கா இருக்குன்னு தெரியல, யார்கிட்ட கையில யார் கையில மாங்கா இருக்குன்னு தெரியல. அவன் நீதி கேட்கிற பார்த்தா அவனுக்கு பார்த்தா எடப்பாடியுடைய ஏஜென்டாக, எடப்பாடிக்கு ஏஜென்ட் இங்கே அன்புமணி ராமதாஸ். அவருக்கு என்ன வேணா திமுக திட்டுறது, 1000 ரூபாய் பணம், 1000 ரூபாய் பணம், 1000 ரூபாய் காசு, பிச்சை காசா, இது கொச்சையா பேசுற, இது கொச்சையா பேச. 1000 ரூபாய் காசுக்கு 1000 ரூபாய் காசாங்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட மத்திய அமைச்சராக கிட்டத்தட்ட 4 பேர் 5 பேர். பொன்னுசாமி மத்திய அமைச்சராக இருந்தார், வேலு அமைச்சராக இருந்தார், அப்புறம் சண்முகம் ஒரு மந்திரியா இருந்தார். ஆக அன்புமணி ராமதாஸ் 5 வருஷம் இங்க அமைச்சராக பணியாற்றார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 5 ஆண்டுகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மத்திய இருந்தார். கலைஞர் போட்ட பிச்சை, கலைஞர் அவர்கள் அந்த பாட்டாளிக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அந்த பாட்டாளிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். ஆனா காலம் பூரா நன்றி சொல்ல வேண்டியது அந்த கட்சி தான், கலைஞருக்கு திமுக. அது பேசி பிச்சை காசு 5 ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்து அங்கே அவங்க என்ன கொள்ளையடிச்சு இப்ப சிபிஐ வழக்கு இருக்கு. யார் மேல? அவங்க மேல சிபிஐ வழக்கு. நம்மள ஊழல் குற்றச்சாலி அவங்க சொல்றாங்க ஊழலுக்காக. அவர் சிபிஐ வழக்கு இப்ப பின்னால தொங்கிட்டு. அதுக்காக தான் இப்ப அமித்ஷா சொல்லி இப்ப கூட்டணி 2 பேரும் சேர்றாங்க. வேற ஒண்ணுல சிபிஐ ஒரு கேள்வி வச்சுட்டு அவங்க ஆள் பிடிக்கிறாங்க. ஆனா மக்கள் பாராட்டுகிறார்கள். நாளைக்கு தினந்தோறும் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அறிவிக்கிறார். போன ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தா இப்ப இங்க அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அவருடைய பென்ஷன் திட்டம், அங்கே அரசு ஊழியர்கள்லாம் பாராட்டுகிறார்கள். அதே போல பெண்களும் பாராட்டுகிறார்கள். மாதத்துல 1,31,00,000 பெண்களுக்கு இங்கே மாதம் பல கட்சிக்கு ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி வந்தாங்க, என்ன கொடுத்தாங்க. ஆனா அன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் என்ன செஞ்சார்? மேடையில பார்த்தா பெண்களுக்கு பேராட்சி தலைவர்கிட்ட சமீபா இடஒதுக்கீடு 50% இடஒதுக்கீடு கொடுத்து அது ஒரு பெண் இங்கே பேராட்சி மன்ற தலைவராக, பேராட்சி மன்ற உறுப்பினராக பெண்களுக்கு தகுதியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப ஆண்கள் வேலை செஞ்சா இப்ப சம்பளம், இப்ப சரவணன் ஞானசேகர வேலை செஞ்சாருன்னா அது சம்பளம் கூலி. ஆண்கள் ஏன்னா அவங்க வேலை செஞ்ச ஒரு பொருள் எடுத்து கொடுத்தாலும் சம்பளம், வேலைக்கு அவங்க வேலைக்கு சம்பளம். இது சமீபா வேலை செஞ்சா சம்பளம் கிடையாது. அது பொம்னாட்டினா சமைக்கணும், சோறாக்கணும், அது சோறாக்கணும், சாமான் சட்டிக்கணும், அதுதான் அவங்களுக்கு கடமை. அவருக்கு எந்த ஊதியமும் கிடையாது. ஆண்கள் வேலை செஞ்சு இந்த பொருளை எடுத்து கொடுத்தாலும் அது சம்பளம். ஆக சம்பளமாக ஆண்களுக்கு, ஆனா ஆண்களுடைய உழைப்புக்கு சம்பளம். ஆனா பெண்களுடைய உழைப்புக்கு கடமை. தாலி கட்டா பொண்டாட்டி ஆக பொண்ணா இருந்தால் அவர்கள் சமைக்கணும், அவர்கள் இப்ப அந்த வீட்டு வேலை செய்யணும், தெரு கூட்டணும், வீடு கூட்டணும், கோலம் போடணும். இப்ப மார்கழி மாசம் பொங்கல் அடுப்பு வைக்கணும். நாங்க பொங்கி வச்சா, நீங்க பொங்கி வச்சா நாங்க சாப்பிடுவோம். ஆக இப்ப நாங்களும் இப்ப பொங்கக்கூடிய நிலைமை இப்ப சமத்துவ பொங்கல் இப்ப நடக்கப்படுகிறார்கள். ஆக அத்தகைய ஒரு தலைவர் இங்கே திராவிட பாரம்பரிய கலைஞர் பெற்ற பிள்ளை. இந்த தினம் கலைஞருடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைய சமுதாயம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களால் உலக நாளும் சென்று போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற தகுதியை அந்த உருவாக்கி இருக்கிறது. அந்த குடும்பம் உழைக்குது. உங்க குடும்பம் என்ன செய்யுது? ஐயா குடும்பம் சண்டை போடுது, சொத்துக்காக சண்டை போடுகிறார்கள். ஆக அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன செய்தார்? அவர் கல்லாப்பட்டி சிங்காரம், அவர் முதலமைச்சராக 4 ஆண்டுகள் முதலமைச்சராக என்ன சாதனை செய்தார்? நாங்க சொல்றோம். இப்ப இந்த ஊருக்கு இப்ப நம்முடைய மாவட்ட செயலாளர் சுந்தரவுடைய உத்தரவில் பேருந்து, இங்கே நகர பேருந்து விடப்படுகிறது. என்ன ஒரு வடப்பாக்கம் டு கல்பாக்கம்
விடியல் பேருந்தில் செல்லுகின்றவங்க இலவசமாக இங்கே பேருந்தில் செல்லக்கூடிய வாய்ப்பை நம்முடைய ஸ்டாலின் அரசு கொடுக்கிறது. ஆக இப்ப இப்ப நாளைக்கு தான் இப்ப 3 நோட்டு 3000 ரூபாய் அவர்களுக்கு ரேஷன் அரிசி பெறுகின்ற அட்டைதாரர்களுக்கு குடும்ப அட்டை வைத்தவர்களுக்கு ரேஷன் கடையில நாளைக்கு பணம் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த விழாவை இங்கே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு தான். ஆக இப்ப ஓட்டுக்காக நாங்க வரல, ஆனா என்னைக்கு நாங்க சாதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பகுதியை இப்ப நாங்களே 30 வருஷமா இந்த ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஆக இப்ப பாருங்க, தரமான ரோடு, தரமான சாலை, எங்க பார்த்தாலும் இப்ப விலை இந்த ரேட்டுல எல்லாம் கோடிக்கலாம். ஆக எங்க ரோடு எங்க பார்த்தாலும் ரோடு, சாலைகள் எங்க பார்த்தாலும் சாலை விரிவாக்கம். அதனால அந்த பகுதியுடைய அங்கே பொருளாதாரம் முன்னேற்றம். ஒரு கிராமத்துக்கு பார்த்தா இந்த இடக்கரை 4 பேராட்சியில 5000 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 4000 குடும்பத்திற்கு இப்ப மாதம் 1000 வந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் வருமானம் மாசந்தோறும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் இந்த ஊருக்கு வருகிறது. இந்த ஒரு வருஷத்துக்கு இப்ப 28 மாசம் கணக்கு பாருங்க. அந்த ஊருடைய பொருளாதார முன்னேற்றம் இந்த அரசு தான் முதலமைச்சர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தினம் திட்டங்கள் தினம் மக்களுடைய வாழ்க்கையில் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதா ஒரு முதலமைச்சராக இருந்தது, அது தேர்தல் காலத்துல அது வெளியில வரும், அப்புறம் போய் உள்ள போட்டுக்கணும். ஆனா இவரு முதலமைச்சரை இப்ப பாரு, இப்ப வாரம் அவர் நேற்று தினம் கூட்டம், இன்னைய தினம் மதுரையில திண்டுக்கல்ல நலத்திட்டம், நாளை தினம் மக்களுடைய ரேஷன்ல இங்கே பணம் பொங்கல் பரிசு கொடுக்கின்ற நிகழ்ச்சி. ஆக தினந்தேனும் அவர் நடக்கின்ற காரணத்தால் அவர் இந்த மக்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் தமிழ்நாடு தமிழ் சொல்லப்போனா ஒரு காலத்துல வடக்கே வாழ்கிறது தெற்கே தேயுதுன்னு சொன்னாங்க, அண்ணா சொன்னார். இப்ப தெற்கே உள்ளவன் வடக்கே நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வராம. காரணம் கலைஞர் அவர்கள் போட்ட விதை. அவர் எல்லோருக்கும் இலவச கல்வி கொடுத்தார். காமராஜர் 5000 வரைக்கும் தான் இலவச கல்வி கொடுத்தார். அதற்கு பிறகு தொடக்க கல்வி, அதே போல ஆரம்பத்தில் நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி வரை கலைஞர் அவர்கள் கொடுத்த ஆரத்தால் தான் நம்முடைய மாணவர்கள், நம்முடைய இளைஞர்கள் வெளிநாடு சென்று அவர் இங்கே வேலை பார்க்கிற அளவுக்கு தகுதியை உருவாக்கி கொடுத்தது கழக குடும்பம், நம்முடைய கலைஞர் குடும்பம் தான். ஆக அதனால இங்க இப்ப எடப்பாடி ஆட்சியில் ஒன்றும் கிடையாது. இப்ப பாரு, பிஜேபி இப்ப அமித்ஷா தமிழ்நாட்டில் இப்ப மிரட்டிட்டு போறாங்க. ஆக மக்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.